திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 1ஆம் நாள், வாரம் வியாழக்கிழமை, நட்சத்திரம் மிருகஸ்ரீஷம், சந்திராஷ்டமம் விசாகம், யோகம் இன்று யோகம் சரியில்லை, நித்திய யோகம் அதிகண்டம், கரணம் பத்திரை, திதி சதுர்த்தி. இன்றைய சுபவேளைகள் காலை 9 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய ஆலய வழிபாட்டு விசேஷங்கள்: மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் காமதேனு வாகனத்தில் புறப்பாடு, தேரெழுந்தூர் ஸ்ரீ ஞானசம்பந்தர் வாகனத்தில் புறப்பாடு, திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் வாகனத்தில் புறப்பாடு. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். தெளிவான திட்டங்கள், திறமைகள் இருந்தாலும் ஏதோ அது ஒன்றில் ஒரு குறை இருப்பது போல ஒரு மனதிற்குள் இடம் புரியாத ஒரு பதற்றங்கள் உண்டாகும். ரகசியங்கள் காப்பாற்றுவதில் மிகப்பெரிய போராட்டங்களை நீங்கள் நடத்த வேண்டி வரும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உறவினர்கள் வரையில் சங்கடங்கள் உண்டாகும். உறவினருடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். கடன் சுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. கடன் வாங்குவதை தவிர்க்கவும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது. பள்ளி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். பணி சுமை கூடும். அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும். நண்பர்கள், சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கணவரின் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க நீங்கள் உதவிகரமாக இருங்கள். ரிஷபம். நீங்கள் செய்யும் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள், முயற்சிகள் எல்லாம் ஒரு சமூகத்தில் அந்தஸ்தை கொடுக்கும். இருந்தால் அதற்காக நீங்கள் சிறிது அலைச்சலையும் காலவரையத்தையும் சந்திக்க நேரிடும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். குடும்பத்தில் சச்சரவுகள் வரலாம். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் திட்டமிட்டு செயல்படுவதால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்ய தோன்றும். அதிகாரிகள், சக ஊழியர்களின் கெடுபிடிகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை அல்லது கணவரின் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் வழிகாட்டுதலாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மிதுனம். பேச்சில் நிதானம் தேவை. தேவையற்ற வார்த்தைகளை உபயோகிப்பது, ஆக்ரோஷமாக பேசுவது உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால் இன்று லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிக்கும் நாள்.
குடும்பத்தை பொறுத்தவரை சர்ச்சைகள் வாக்குவாதங்களை தவிர்க்கவும், சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் வருகை சங்கடத்தை கொடுக்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணை ஆதாயமும் ஆதரவாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் விருப்பத்திற்காக ஆடம்பர செலவுகளை செய்ய வேண்டாம், அல்லது தேவையற்ற விருப்பங்களுக்காக அதிக செலவுகளை செய்ய வேண்டாம். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி காண்பீர்கள். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவரால் ஆதாயம் அனுகூலமும் உண்டாகும். கடகம், தொழிலில் உங்கள் லட்சியங்களை இலக்குகளை அடைவதற்கு கடுமையாக போராட்டங்கள் தேவைப்படும். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கும் அதிக முயற்சிகளை செய்ய வேண்டி வரும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். சகோதரர் உங்களை சார்ந்திருப்பதால் அவரை அனுசரித்து செல்லவும். உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாத்திற்கும் தடைகள் ஏற்படும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். பெற்றோர்கள் ஆதரவு உண்டு. கணவனின் பணிசுமை அதிகரிப்பதால் அவருக்கு ஆதரவாக இருப்பது அவருக்கு ஆறுதலாக அமையும். மாணவர்களை பொறுத்தவரையில் திறமையுடன் செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் அவருடைய வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கும். திறமையால் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். நண்பர்கள், அதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கணவரின் பணி சுமை அதிகரிப்பதால் அவருக்கு ஆதரவாக இருப்பது இந்த நாளை உங்களுக்கு எளிதாக கடந்து செல்ல உதவும். சிம்மம், எத்தனை திறமையாகவும் திட்டங்களாகவும் செய்தாலும் தேவையற்ற செயல்பாட்டினால் மனப்பதற்றங்களை வரவழைத்து உங்கள் செல்வாக்கை நீங்களே சரித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய திட்டங்கள் முழுமை பெறுவதற்கு ஒரு மனதில் ஒருமுகப்படுத்தி வேலை பார்க்க வேண்டும். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்பாடுகள் உங்களுடைய வெற்றிக்கு இன்றைக்கி பிரச்சனைகளாக மாறும். சகோதரரின் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடு திருப்தியை தரும். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் தவிர்த்து கூடி மகிழ்ந்து இருங்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். மாணவர்களை பொறுத்தவரையில் இன்று சிறிது சங்கடங்களை சந்திக்க நேரிடும். மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக மாறும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். தொழில் செய்யும் இடத்தில் பெண்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். ஊழியர்கள், சக ஊழியர்கள், அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்கள் உதவுவார்கள். கணவரால் ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். கன்னி, உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் பிரச்சனைகளை எதிர்ப்பலை தந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். ஆனாலும் வருமானம், லாபம் சற்று குறைவாகவே இருக்கும். மூத்த சகோதரருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையும் புகழையும் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். உறவினர்களால் பிரச்சனைகள் இருப்பதால் அவர்களை டிஃபன் காஃபி ரேஞ்சில் நிப்பாட்டிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையால் ஆதரவும் ஆதாயமும் உண்டாகும். மாணவர்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களின் பேச்சுக்கள் மதிக்கப்படும். அவருடைய செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அவருடைய செல்வாக்கினால் உங்களுக்கு பாராட்டும் பெருமையும் பரிசுகளை பெற்று மகிழ்வீர்கள். கணவரால் நல்ல ஆதரவும் நல்ல அனுகூலங்களும் உண்டாகும். துலாம், வேலை செய்ய இடத்துல உங்களுடைய பேச்சுக்கள் தெளிவான திட்டங்கள் இருக்கும்போது காரிய வெற்றிக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது. பிரச்சனை எது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அவசர கதியில் வேலை பார்க்குறது, துணிச்சலாக சில முடிவுகளை யாரும் கலந்தாலோசிக்காமல் செய்வது, இதெல்லாம் பிரச்சனைகளை தரும். அதனால் அதை தவிர்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி டீம் ஒர்க்காக வேலை பாருங்கள். எல்லோருடைய கலந்தாலோசித்து வேலை பார்க்கும்போது இந்த பிரச்சனைகளை தவிர்க்க உதவலாம். மற்றபடி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், காரிய வெற்றிகள் ஏற்படும்.
சகோதரருடைய செயல்பாடு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் இருப்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. உறவினர்களால் மன அழுத்தம், வேலை அழுத்தங்கள் உருவாகலாம். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். மாணவர்கள் சுமை அதிகரிப்பதால் திட்டமிட்டு படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் எதிர்ப்புகள், பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். சக ஊழியர்கள், அதிகாரிகள் ஆதரவு இல்லாமல் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். குழந்தைகளின் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவை. கணவருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விஷயம் என்று எத்தனை தான் கடுமையாக உழைத்தாலும் எதிரிகளையெல்லாம் இடம் கண்டுபிடித்து அவர்களை களைந்து உங்களுடைய வெற்றியை நோக்கி பீடு நடை போட்டாலும் உங்களுடைய செல்வாக்கில் சில சரிவுகளை காண வேண்டியிருக்கும். அது இன்றைக்கி உங்களுடைய செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது. இன்றைக்கி கடுமையாக உழைப்பீங்க, மற்ற நாள்லாம் கூட இன்றைக்கி ரொம்ப அதிகமாக உழைப்பீங்க, அதனால் மதிப்பு மரியாதை இருக்காது. அது காலத்தின் கோலம், அதை கடந்து போவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரையில் பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டாகும். பழக்க வழக்கம் நன்றாக இருக்கிறது. சகோதரன் செல்வாக்கில் சில பிரச்சனைகள் உருவாகலாம். குழந்தைகளின் தெளிவான திட்டங்களால் செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கைத்துறை ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். மாணவர்கள் அவர்கள் விருப்பம் போல் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை செய்து ஆடம்பர செலவுகளை செய்வீர்கள். சேமிப்பு அவசியம். கணவரால் வருமானம், ஆதாயங்கள் உண்டாகும். தனுசு என்ற தேவையற்ற சில செயல்பாடுகளால் உங்களுக்கு பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வரும். அது உங்களுடைய விருப்பங்களாக இருக்கலாம். அதற்காக அது தேவையில்லாத போது அதை செயல்படுத்துவதில் மும்முரம் காட்டுவது உங்களுக்கு பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் கொடுக்கும். அதனால் அதை தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஆனால் பிடிவாதமாக நீங்கள் அதை தான் செய்ய போகிறீங்க. அதனால் பிரச்சனைகள் வேணுமா வேணாங்கிறது நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவர்கள் ஆதரவு இருக்கிறது, பெற்றோர்கள் ஆதரவு இருக்கிறது. சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுக்கு சுமை அதிகரிப்பதால் உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். மாணவர்கள் திட்டமிட்டு படிப்பதால் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அடைவீர்கள். கணவரால் ஆதாயம், அனுகூலமும் உண்டாகும். மகரம், உங்கள் திட்டங்கள், திறமைகள் எல்லாமே நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். இருந்தாலும் சில இடத்தில் சொதப்பல்கள், சரிவுகள் உண்டாகும். அதை நிதானமாக செய்வது மூலம், அவசரகதியில் செய்யாமல் நிதானமாக செய்வதன் மூலம் அந்த வெற்றியை நீங்கள் ருசிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை பெரியவர்கள் ஆதரவு இருக்கிறது. சகோதரர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உறவினருடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். வாழ்க்கை துணையுடனும் தர்க்கத்தை தவிர்க்கவும். மாணவர்கள் முயற்சி எடுத்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்கள் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள எந்த நிலைக்கும் தயாராக இருப்பார்கள். தொழிலில் தங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். அவருடைய முயற்சிகள், மாற்றங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வார்கள். கணவருடன் வாத விவாதங்களை தவிர்க்கவும். கும்பம், தொழிலில் நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் பணி சுமையை அதிகரிக்கும். சில எதிர்ப்புகளை உருவாக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் மீறி என்று சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் புதியவர்கள், அந்நியர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் ஆதாயம், அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் வருகையால் ஆதாயம், அனுகூலம் உண்டாகும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையின் ஆளுமையை அனுசரித்து செல்லவும். மாணவர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய பேச்சு திறமையால் நன்றாக படித்து வெற்றி காண்பார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும். உங்களுடைய செல்வாக்கு உயரும்.
அதிகாரிகள், சக ஊழியர்கள் பெண்களை உங்களுடைய பேச்சு திறமையால் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆளுமை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அதாவது கணவரின் ஆளுமை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். மீனம், உங்களுடைய பேச்சு திறமையாலும் உங்களுடைய செல்வாக்காலும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். ஆனால் அதில் அவசரமும் துணிச்சலையும் காண்பிப்பதால் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். குழந்தைகளின் முயற்சிக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு தீவிரமான எண்ணங்கள் தோன்றும். புனித யாத்திரைகள் செய்ய தயாராக இருப்பீர்கள். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையுடன் அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் சுய சிந்தனையில் படிப்பது நல்லது. அதாவது செல்ஃப் ஸ்டடி போதும், குரூப் ஸ்டடி வேண்டாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். சில பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து சமாளித்து வெற்றி காண்பீர்கள். சகோதரர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். கணவருடன் அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் அது சில சமயங்களில் பிரிவினைக்கு வழிவகுக்க வாய்ப்பிருக்கிறது. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.